குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து 4வது மேட்ச் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎல்ல ஃபர்ஸ்ட் 8 டீம்ஸில் நடக்க போகிற 4th மேட்ச். இந்த மேட்ச் வந்து மதுரை பேந்தர்ஸ்க்கும் சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கும் நடக்க போகிற ஒரு மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராபபிள் 11s யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ப்ராபபிள் 11s பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் ஃபிக்ஸிங்கான எல்லாரும் கேட்டிங்க, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். வாங்க இன்றைக்கி மேட்ச்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து மதுரை பேந்தர்ஸ் வெர்சஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ். இதில் ப்ராபபிள் 11 சில பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடியா பண்ணிக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். சேலம் ஸ்பார்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யஷ் அபிஷேக், ஹரி நிஷாந்த், நிஹீஷ் ராஜகோபால், ஆர் கவின், பூபதி, வி குமார், ஹரிஷ் குமார், சுனில் சந்து, எஸ் அஜய் ராம், எம் பொய்யாமொழி, ராகுல் ஷா, எம் முகமது. ஸோ இதுதான் வந்து சேலம் ஸ்பார்டன்ஸோட ப்ராபபிள் 11s. இப்போ இதில் மதுரை பேந்தர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அஜய் சேட்டான், அனிருத் ஸ்ரீதர், சதுர்வேத், சரத்குமார், சரத்குமார், ராம் அரவிந்த், அஜீக் உர் ரகுமான், முருகன் அஸ்வின், கௌதம் தாமரை கண்ணன், குர்மித் சிங், கார்த்திக் மையப்பன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பி விக்னேஷ், பி சரவணன் இருக்குல்ல, பி விக்னேஷுங்கிறது விக்னேஷ் புத்தூர்னு மும்பையில் விளாண்ட கேரளா பிளேயரை கொடுத்துருக்காங்க ஸ்குவாட்லேயே. அது தப்பாக இருக்குது. பி விக்னேஷ் வேற ஒரு ஆளாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் இங்கே விளையாட வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதை கொடுத்துருக்காங்க, அதை சரி பண்ணணும். பட் அதை இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டோம், என்னென்னு பார்த்துக்கலாம். இல்லை அந்த பிளேயர் இங்கே தமிழ்நாடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரான்னு தெரியல. ஸோ ஏதோ நடந்திருக்கு, அது என்னங்கிறது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அவங்க வாங்க இன்றைக்கி மேட்ச்சுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க, சார் நேற்று மேட்ச் என்ன ஆச்சுன்னா, நான் உடனே இமீடியட்டாக கொடுத்தேன். பட் இமீடியட்டாக நான் கொடுத்தா கூட அந்த 12 பைசா 20 பைசாலேருந்து மேட்ச் மேலே போகவே இல்லை. ஸோ யாராவது அதை நம்பி டிஜியில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் போய் கொஞ்சம் லாஸ் ஆகிருப்பீங்க. சாரி ஃபார் தட். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நேற்று உங்களோட ஆர்ட்ஸை பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கிறது என்னோட கருத்து. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, சைட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த ரேட்டை கொண்டே போகல. இது பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கில் இது கொஞ்சம் நடக்கும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கில் இந்த மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி இதில் நடந்திருக்கு. இதில் 2 டீமில் ஏதோ ஒரு டீம் பிரச்சனை இருக்கிற டீம். அந்த டீம் என்னங்கிறது அடுத்த மேட்ச் 2 டீம் விளாடுவாங்க இல்லையா, நெல்லை விளாடுவாங்க, திருச்சி தனியாக இன்னொரு டீம் விளாடுவாங்க. எங்கே அந்த ஆர்ட்ஸ் பிரச்சனை வருதோ அந்த டீம் மேலே நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் அந்த டீம் சைடு போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு மாதிரி நம்ம அடுத்த அந்த 2 மேட்ச் அப்சர்வ் பண்ணிட்டு எதுன்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி மேட்சுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி மதுரை பேந்தர்ஸ் வர்சஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கு நடக்க போகுது. ஸோ இதோட நம்ம ப்ராபபிள் 11s என்னங்கிறத காமன் 11s யாருன்னு பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அபிஷேக், சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக், பி வைஷ்ணவகுமார்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர், என் முகமது, சந்து, சன்னி சந்து, பொய்யாமொழி, ரோஹித் ஷா. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ இவங்களாம் நல்லா விளாட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து எஸ்எஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் அப்படின்னு ஒரு பிளேயர், அது என்ன பிளேயர் தெரியல, பார்த்துக்க ட்ரீம் லெவல் அப்படி தான் வருது. அனிருத், அப்துல் உர் ரகுமான், எஸ் குமார், என் சதுர்வேத், எம் அஸ்வின். இப்போ அந்த விக்னேஷ் புத்தூர்ன்ற பிளேயர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்கேஸ் விளையாண்டாருன்னா அவர் எடுத்துக்க நல்லா இருக்குது. பட் அவர் இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஸோ அந்த பிளேயர் இல்லைங்கிறது என்னோட கருத்து. பட் அது வேறு தான் கொடுத்துருக்கு. மற்ற ஸ்குவாட்ஸை செக் பண்ணும்போது அவர் கிடையாது. இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு ஐடியா பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அனிருத், எம் அஸ்வின், பொய்யாமொழி, ரோஹித் ஷா. ஸோ இவங்க தான் கேப்டன் ஆப்ஷன்ஸில் நம்ம போயிருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது மத்தியானம் நடக்கிற ஒரு மேட்ச், 3:15 நடக்கிற ஒரு மேட்ச். அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுங்கிறது எப்படி வருது அப்படின்னா 3:15 to 4:22, 4:22 8 6:22க்கும் 6:22க்கு மேலே 7:30 வரைக்கும் 3ஆவதுன்னு வருது. ஸோ 1 2 3 இது 3:15 4:22 கிட்டத்தட்ட 1 hour வருது. அப்புறம் நடுவில் இருக்கிற செகண்ட் ஹாஃப் 2 hours வருது. அதுக்கு மேலே இருக்க தேர்ட் ஹாஃப் ஒரு மாதிரி வருது. ஸோ இதுதான் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்த்தோங்கிற பட்சத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ் டீமோட இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அபிஷேக் நல்லா இருக்கு, ஹரி நிஷாந்துக்கு நல்லா இருக்கு, பூபதி குமாருக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
சன்னி சிந்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ரஹீல் ஷாக்கு நல்லா இருக்கு. ரோஹித் ஷான்னு சொல்லிப்பேன், தப்பு, ராகில் ஷா. அதுக்கப்புறம் முகமது எம், இவங்க எல்லாத்துக்குமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இவங்கள ஆப்ஷன்ஸில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே வந்து செம்மம் எஸ்எம் மதுரை பேந்தர்ஸை பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சதுர்வேத், அடுத்தது முருகன் அஸ்வின், அந்த விக்னேஷ் புத்தூர் கிடையாது, பி விக்னேஷ், அது நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ இவங்க 2 பிளேயருக்கு தான் நல்லா இருக்குது. அப்படி பார்த்தோம்னா சேலம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் சேலம் டாமினேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து 4 இது வரைக்கும் அவங்க டாமினேட் பண்ணதான் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தெரியுது. ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா சேலம் ஸ்பாட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் எஸ் கோபால் அவருக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அஜித் ராமுக்கு நல்லா இருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கு தான் சேலம்லாம் நல்லா இருக்கு. இப்போ இதே வந்து மதுரை பேந்தர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அஜய் சேட்டான், அத்திக் உர் ரகுமான், முருகன் அஸ்வினுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் எஸ் கணேஷ் அப்படின்னு சொல்லுவார், அவருக்கு நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் மதுரை ஓரளவுக்கு கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கு. இன்னைக்கு மேட்ச் அப்படி தான் இருக்கு, ட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கு. தேர்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பூபதி வைஷாக் குமார், அவர் எப்படியும் அவங்க தேர்ட் ஆஃபுங்கும் போது அவர் முன்னாடி இறங்கிடுவார். இறங்குனாருன்னா அவர் ஒரு நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கு. அவர் நீங்கள் கேப்டன் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதனால அதை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது ரஹீல் ஷான், இவரும் ஸ்பின் பவுலிங் போடுவார், தேர்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இவருக்கும் நல்லா இருக்குது, இவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். செமஞ்சேரி மதுரையை பொறுத்த வரைக்கும், மதுரை பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சீமை மதுரை பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் அனிருத் செட்டி, அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி இருக்கு, அவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரத்குமார் வந்தால் சரத்குமார் நீங்கள் எடுத்துக்கலாம். அது அவங்க 2 பேருக்கு தான் நல்லா இருக்கு. பவுலர்ஸ் யாரும் பெருசாக வரல. ஸோ அப்போது தேர்ட் ஆஃப் வந்து பவுலர்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது சேலம் தான் அதிகபட்சமாக கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து எனக்கு ஒரே பிளேயர் மேட்சை மாற்றுற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது இன்னைக்கு. அதனால் நம்ம வின்னரை வந்து இதில் அப்டேட் பண்ணுறது கஷ்டம். நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேலம் ஃபர்ஸ்ட் பால் எடுத்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் நம்ம இப்போதைக்கு இருப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத மாற்றி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பட் சேலம் ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அட்லீஸ்ட் ரேட்டு வந்து நல்லா கிடைச்சிடும். இந்த மேட்ச்லேயும் சரி, ரேட்டு ஓல்டாச்சு, பெருசாக மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா டிஎன்பியில் கொஞ்சம் நாளைக்கு ரேட் சரியாகிற வரைக்கும் கம்மல் இருந்துட்டு அப்புறம் பண்ணுறது தான் நல்லது. நான் இன்னைக்கு செகண்ட் மேட்ச் அப்லோட் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இருக்கனால நான் அந்த மேட்ச்சுக்கு போயிடுவேன். இந்த மேட்ச் 4ன்னு போடுறதுக்குள்ள மேட்ச் 3ன்னு போட்டிருக்கேன். அது எடிட்டிங்கில் தப்பு இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதனால் செகண்ட் டிஎன்பிஎல் மேட்ச் நான் பண்ண மாட்டேன் இன்னைக்கு. அதுக்கு பதிலாக நான் இங்கிலாந்து மேட்ச் 7 o'clock ஆரம்பிக்கல, இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் T20 அந்த மேட்ச் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மேட்ச் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை முடிஞ்சோடனே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மேட்ச் ஆர்ட்ஸ் வந்து இந்த மேட்ச்சும் வியர்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 டிஎன்பிஎல் மேட்ச் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பண்ணுறது சரியாக இருக்கும்னு தோணுது. ஆனால் இன்னைக்கு இந்த மேட்ச் வராது. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 மேட்ச்சில், நேற்று நடந்த மேட்ச்சில் தான் இருக்கிற ஏதோ ஒரு டீம் தான் பஞ்சாயத்தில் இருக்குது. மீதி எல்லா டீமும் நான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் விசாரித்த வரைக்கும் எந்த டீம்லையும் பிரச்சனை இல்லை. ஆனால் நேற்று நடந்த டீம்ஸில் பிரச்சனை இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக நார்மலாக என்ன நீங்கள் பண்ணுவீங்களா, எப்பயும் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி போய்க்குங்க. அந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி போகிறது தான் நல்லதாக இருக்கும். ரொம்ப டிஎன்பிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ஸில் இன்ஃப்ளூன்ஸ் அதிகம் வெளியே இருக்கவங்க பண்ண வாய்ப்புகள் இருக்கனால அதில் ஓரளவுக்கு மேக்ஸிமம் அதிகம் பண்ணாமல் மீடியமாக நிதானமாக பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நாளைக்கு வந்து எதாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம சரி பண்ணி ஆர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது இன்றைக்கினா பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நான் இந்த மேட்ச் அப்டேட் பண்ண, செகண்ட் மேட்ச் வந்து நான் அப்டேட் பண்ணல, வெஸ்ட் இண்டீஸ் மேட்சும் தான் அப்டேட் பண்ண போகிறேன். அதை பார்த்துக்கங்க. மேட்ச் ஃபுல்லாக இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேலம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க, சேலம் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒன் சைடாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சேலமுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து 2 பேர்த்துக்கும் மீடியமாக இருக்குது, தேர்ட் ஹாஃப் வந்து பேட்ஸ்மேன் சேலம் பிடிச்சாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கும், இதே வந்து செகண்ட் பேட்டிங் வந்து சேலம் பிடிச்சாங்கன்னு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ எப்படி பார்த்தோம்னா சேலமுக்கான எட்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு பிளேயர் தான் அந்த மேட்சை மாற்ற போகிறாங்க. அந்த பர்டிகுலர் பிளேயர் யாருங்கிறது 11s வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் சேலம் டாமினேட், செகண்ட் ஆஃப் நியூட்ரல், தேர்ட் ஆஃப் சேலம் பேட்டிங் பிடிச்சா அவங்க டாமினேட் பண்ணி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. பவுலிங் பிடிச்சா செகண்ட் பவுலிங் சேலம் போட்டாங்கன்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் அதுக்கப்புறம் 11ஸை பார்த்துட்டு கூட நான் ஒரு முடிஞ்ச ஆடியோ போகிறேன், இல்லை நம்ம என்ன டீம்னு கன்சிடர் பண்ணிட்டு அந்த டீமை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த மேட்ச் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐடியா பண்ணிக்கோங்க.
எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட்ஸ் எப்பயும் போல். ஸோ டெலிகிராம் சேனல் காண்டாக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் 2 லிங்க் இருக்கும் டெலிகிராம்து. ஒன்று என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ. We'll see you in another good video. Thank you so much.